ஹலோ வியூவர்ஸ், டிஆர்பி எக்ஸாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லேயும் அந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா? ஸோ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறமா எத்தனை மாநிலங்கள் அண்டு எத்தனை ஆசிரியர் சங்கங்கள் இதுவரைக்கும் அந்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதாவது ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அண்ட் அதோட ஹியரிங் டேட் என்ன அண்ட் கரண்ட் ப்ராசஸ் என்ன, அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி புரியும் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 2010க்கு முன்னாடி யார் ஆசிரியர் பணியில் சேர்ந்தாங்களோ அவங்க எல்லோரும் டெட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இப்போ ஆசிரியர் பணி தொடர முடியும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அண்ட் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் இதில் விதி விலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கீ ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, டெட் மேண்டட்டரி ஃபார் இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் 5+ இயர்ஸ் சர்வீஸ் வித்தின் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் ஃபார் ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் ஒய் ஃபைல்டு அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஃப்ரீ 2010 டீச்சர்ஸ், அதாவது 2010க்கு முன்னாடி ஜாயின் பண்ண டீச்சர் அகெயின்ஸ்ட் NCTE நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி த்ரெட். ஓகேங்களா, அண்ட் இதில் பார்த்திங்கன்னா என்டிட்டிஸ் ஃபில்லிங் ரிவ்யூ பெட்டிஷன்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த கவர்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா. இதில் விடுபட்ட மாநிலங்கள் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகாலயா, இந்த மாதிரி பல மாநிலங்கள், ராஜஸ்தான் அண்ட் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஆசிரியர் சங்கங்களும் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலில் அண்ட் நீங்கள் கூகுளில் எங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் 20 ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிட் மனு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் அண்டு பல்வேறு அரசும், மாநில அரசும் அந்த பள்ளிக்கல்வித்துறையும் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி ரிவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ தமிழ்நாடு எப்படி முதல் மாநிலமாக அந்த சீராய்வு மனு தாக்கல் பண்ணாங்களோ அதே மாதிரி முதல் மாநிலமாக சிறப்பு டெட் தேர்வு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சிறப்பு டெட் தேர்வோட முதல் டெட் தேர்வு பார்த்திங்கன்னா ஜனவரி 24 மற்றும் 25 நடக்க இருக்குது. அண்ட் ஜூலையில் ஒரு சிறப்பு டெட் தேர்வு நடத்த போகிறாங்க. அதே மாதிரி டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு டெட் தேர்வு நடத்த போகிறாங்க. இன்கேஸ் இது 3லையும் டீச்சர்ஸ் கிளியர் பண்ணலை, யாராவது இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா அவங்களையும் கிளியர் பண்ண வைக்க 2027லையும் பார்த்திங்கன்னா சிறப்பு டெட் தேர்வுகள் செப்டம்பருக்குள்ளே நடத்தப்படும். பட் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதே நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பே அப்படி தான். அவங்க 2 இயர்ஸ்க்குள்ளே கிளியர் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து 2 டைம் தான் நடத்தணும், 3 டைம் தான் நடத்தணுங்கிறது ரூல்ஸே பார்த்திங்கன்னா இல்லை. மேபி இந்த ரிவ்யூ பெட்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹியரிங்க்கு வந்ததுக்கப்புறமா அதில் கொடுக்கக்கூடிய அந்த இன்னொரு தீர்ப்பில் மேபி இத்தனை இது தான் நடத்தணும், இல்லை இது வேண்டான்னு சொல்லிட்டு தடை பண்ணுறக்கோ, இல்லை பார்த்திங்கன்னா இன்னும் இயர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்க டீச்சர்ஸ்க்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 10 இயர்ஸ் இருக்குங்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்களோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா பெட்டிஷன்ஸ் பெண்டிங் அட் சுப்ரீம் கோர்ட், நோ ஸ்பெசிஃபிக் பப்ளிக் ஹியரிங் டேட் அனௌன்ஸ்டு. இது க்ளோஸ்டு சேம்பரில் நடக்குமா இல்லை ஓப்பன் சேம்பரில் நடக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன டவுட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட சேனலில் நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட், ரிவ்யூ பெட்டிஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை, ஏன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ அந்த தேசிய அளவில் அந்த ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மாநிலத்தில் அந்த ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பணியில் சேர்ந்தாங்களோ, நாட் ஓன்லி கவர்மெண்ட் டீச்சர்ஸ், ப்ரைவேட் டீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா இதில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஜனவரியில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் டெட்டை ப்ரைவேட் டீச்சர்ஸும் எழுதலாமா? அப்போ காமனாக நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் அப்போ நெக்ஸ்ட் இயர் 4 டெட் எக்ஸாம் நடக்க போதா, 3 ஸ்பெஷல் டெட்டு, அந்த 3 ஸ்பெஷல் டெட் இல்லாமல் ஒரு டெட் நடக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம், தினசரி நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய நிலமை. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹியரிங் டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிடையாது. பட் ரீசெண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி ஒரே தீர்ப்பாக அந்த மெயின் தீர்ப்புக்கு கீழே கொண்டு வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கு ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தை மட்டுமே வச்சு ஒரு மாநிலத்துக்கு அதிகமான பாதிப்பு இருக்குது, ஒரு மாநிலத்துக்கு மிகவும் குறைவான பாதிப்பு தான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிவெடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க.
பண்ணியிருக்காங்க. இது வந்து காமனாக இந்தியாவில் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் உண்டான ஒரு தீர்ப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் மட்டும்தான் ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஸ்டேட் ரிவ்யூ பெட்டிஷனே தாக்கல் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ண ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது ஏன்னா இது இந்தியா லெவலில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இதில் எந்த சேஞ்ச் வந்தாலும் அது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மீறி இல்லை நாங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில அரசு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ளே வரமாட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து சொல்கிறத பார்க்க முடியுது, ஆசிரியர் பற்றாக்குறை, எம்டி கிளாஸ் ரூம்ஸ்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு ஜாப் த்ரெட்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2 விதமாக பார்த்தோம்னா ஆசிரியர்கள் அவங்களும் வந்து இந்த இதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக தான் இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு இந்த மாதிரி வந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா புதிய பணியிடங்கள் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிகோ புதுசோ பழசோ எல்லோரும் இந்த டெட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஆசிரியர் ஆக முடியும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு ஆசிரியர்கள் இதை வந்து வெற்றியோடு எதிர்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரும், இந்த ரிவ்யூ பெட்டிஷனுக்குனால ஏதாவது சேஞ்ச் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ மேலும் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.